குமார் சார் வணக்கம். குமார் சார், இந்த நீதிமன்றம் தெளிவுபடுத்தக்கூடிய இந்த விடயங்கள் 14 கேள்விகள் ஜனாதிபதி கேட்டிருந்தாங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விளக்கங்களை எப்படி பாக்குறீங்க? 70 வருஷம் திரு அண்ணா அவர்கள் துவங்கிய காலத்திலிருந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் இப்படி எல்லாம் சொன்னது, இப்படி எல்லா டைலாக்குகளுக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தால். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சட்டத்திற்கு இது வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஓகே, நான் அதை கடந்த மதிவாணன் ப்ளீஸ், நீங்க பேசும்போது நாங்க பேசல. ஃபைட்டர் பிஷ் மாதிரி நீங்க எங்களெல்லாம் ஆஃப் பண்ணாதீங்க தயவுசெய்து. உங்க கருத்து பொய் நான் சொன்னா மக்கள் பாத்துட்டு ஒபினியன் ஆஃப் தி கோர்ட் தான் சார். அத கேளுங்க சார், அத நீங்க கேளுங்க. நீங்க கேட்டா நான் எங்க கேட்க போறேன்? மகாராஜர் சொன்னாரு, ஒபினியன் தான் அவரும் சொன்னாரு. அவர் தீர்ப்பு சொல்லல. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே, நான் சொல்றேன். அதாவது குடியரசுத் தலைவர் கேட்டது ஒபினியன், அதனால ஒபினியன் தான் எடுத்துக்கணும், ஒபினியன் தான் எடுத்துக்கணும். ஆனால் அந்த கருத்துல லா பைண்டிங் இருக்கிறது. அதான் இவரு ஏதோ வாய்ச்சல் வீரர்கள்ங்கிறத காமிக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. இவர் முழுசா படிச்சு எல்லாத்தையும் படிச்சான்னு கேட்டுட்டு இருக்காரு. சட்டம் என்பது குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதுல இதுவும் ஒரு கேள்வி. ஆளுநருடைய அதிகாரத்தையோ குடியரசுத் தலைவர் அதிகாரத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுகளிலேயோ நீதிமன்றம் எந்த இடத்தில் தலையிட முடியும் என்று விளக்குங்கள் என்று கேட்டிருக்கிறது. அதற்காக இந்த பதிலை சொல்லி இருக்கிறார்கள். இதை முதல்ல நண்பர் மதிவாணன் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்னன்னா, பெறப்பட்ட இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ திமுக வந்து இத்தனை முயற்சி எடுத்து பல கோடி ரூபாய் வக்கீல்களுக்கு பீஸா கொடுத்து ஒவ்வொரு ஏரிக்கும் 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்து பொதுமக்கள் பணத்தை கரைச்சி கட்டி கட்டப்பண்ணாக்கி கடைசியில இன்னைக்கு வந்து அதே இடத்துல பெறப்பட்ட இடத்துல நின்று இந்த ஜட்ஜ்மெண்டால எந்த முன்னேற்றமும் அது சட்டத்தில் இருக்கிறபடி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லா எப்படி இருக்கிறதோ அந்த சட்டத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றம்.